கோவையில் தினமலர் நடத்திய ஜூனியர் T20 கிரிக்கெட் போட்டியில் புதூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. கோவையில் தினமலர் நாளிதழின் அக்கம் பக்கம் சார்பில் முதலாக ஜூனியர் T20 தினமலர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. சுங்கம் கார்மல் கார்டன் பள்ளி மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றன. போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கோவை புதூர் ஜூனியர் புல்லட்ஸ் அணியும் சிங்காநல்லூர் மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்து ஆடியது. 20 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 104 ரன்களுடன் கோவை புதூர் ஜூனியர் புல்லட்ஸ் அணி ஆட்டம் இழந்தது. இதையடுத்து களமிறங்கிய மாஸ்டர்ஸ் அணியினர் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 42 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். 63 ரன்கள் வித்தியாசத்துடன் சாம்பியன் பட்டத்தை வென்ற கோவை புதூர் ஜூனியர் புல்லட்ஸ் அணிக்கு தொழில் வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் பாலசுந்தரம் சுழற் கோப்பையையும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். ஜூனியர்ஸுக்காக கிரிக்கெட் போட்டி நடத்திய தினமலர் நாளிதழுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இதுபோன்று ஆண்டுதோறும் தினமலர் நாளிதழ் போட்டிகள் நடத்த வேண்டும் என்றும் வீரர்கள் கேட்டுக் கொண்டனர். தினமலருக்கு நாங்க நன்றி சொல்லணும். உண்மையா ஸ்பான்சர் எந்த டோர்னமெண்ட்டுமே ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணதில்லை. வருஷம் நடத்தணும். இது ஜூனியர் லெவல்ல நடத்துறதுனால நிறைய பிளேயர்ஸ் உருவாக்குறதுக்கு வேண்டி இது அடித்தளமா இருக்குது. இது உண்மையா தினமலருக்கு நன்றி சொல்றோம். கிரிக்கெட் முதல் முறையா கோயம்புத்தூர்ல நடந்தது தான். அதே மாதிரி எல்லா டீமும் நல்லா விளையாண்டாங்க. இங்க எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு தான் வந்தாங்க. அம்பையர் சூப்பரா பண்ணாங்க. அம்பையரிங் ஒர்க் எல்லாம் பெஸ்ட் டீமா வந்தங்காட்டி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க முடிஞ்சுச்சு. இதுதான் முதல் முறையா நாங்க வர்றது தினமலருக்கு. இன்னும் வருஷம் நடக்கணும். எங்க நடந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். தினமலருக்கு நன்றி. போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற சிங்காநல்லூர் மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் அணிக்கு 5,000 ரூபாய் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.